அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கம். நம்ம இந்த கண்ணால் தான் உலகத்தை பார்க்குறோம் இல்லைங்களா? எதுவாக இருந்தாலும் கண்ணால் பார்க்குறோம். ஆனால் ஒரு அளவுக்கு மேலே இந்த கண்ணால் பார்க்க முடியாது. அவ்வளவு ஏன் இந்த கண்ணால் எல்லாத்தையும் பார்க்குறோம். ஆனால் இந்த கண்ணால் கண்ணை பார்க்க முடியுமா? நம்ம கண்ணை நம்மளால் பார்க்க முடியுமா? முடியாது. அது மட்டும் இல்லை, ஒரு எல்லைக்கு மேலே இந்த கண்ணால் எதையும் பார்க்க முடியாது. இங்கிருந்து ஒரு 10 அடி தூரம், 20 அடி தூரம், 30 அடி தூரம் என்ன இருக்கோ அதுதான் பார்க்க முடியும். அதுக்கு பிறகு அது கொஞ்சம் கிட்டக்க வந்தால் தான் பார்க்க முடியுமே தவிர, அதுவும் ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான். அதுக்கு பிறகு கண்ணாடி போட்டுக்கிட்டால் பார்க்கலாம். சில பேர் கண்ணாடியை மூக்குகளை போட்டுக்கிட்டே தேடிக்கிட்டு இருப்பான். மூக்கண்ணாடி எங்கே, மூக்கண்ணாடி எங்கே அப்படின்னு. அந்த பேத்தி அங்கேருந்து சாத்தா அதை போட்டுக்கிட்டு தான் நீ தேடிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு அந்த பேத்தி குட்டி பாப்பா அங்கேயே சொல்லும். ஆமாம் இல்லை அப்படின்னு அசர வழிவார். இந்த கண்ணால் பார்த்தாலும் கூட ஒரு எல்லைக்கு மேல் எல்லாவற்றையும் கண்ணால் பார்க்க முடியாது. நான் ஏன் கண்ணை பற்றி இவ்வளோ விளக்கமாக சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் அகக்கண் அப்படின்னு ஒன்று உண்டு. என்னது அகக்கண்? மனசுன்னு ஒன்று இருக்குதே, அதுக்கு பேர் அகக்கண் அப்படின்றாங்க பெரியவங்க. அதுவும் அப்படித்தான். அதை வச்சு தான் நம்ம எல்லாத்தையும் யோசிக்கிறோம், அதை வச்சு தான் மனசுக்குள்ளே விவாதிக்கிறோம், எடை போட்டு பார்க்குறோம். ஆனால் இந்த மனசுனால் நம்ம புரிஞ்சிக்கிறதையும் தாண்டி பல விஷயங்கள் உண்டு. எல்லாத்தையும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. நம்ம புரிஞ்சிக்கிறதையும் தாண்டி சில உண்மைகள் உண்டு. அதை புரிஞ்சுக்கிட்டா தேவையில்லாத குழப்பங்கள், கோபங்கள், மனத்தாபங்கள் வராது. சார், ஒரு ஷார்ட் ஃபில்ம் ஒன்று பார்த்தேன், பிரமாதமான ஃபில்ம். இந்த காட்டில் ஒரு வகையான மிருகம், அது அப்படியே கூட்டம் கூட்டமாக காட்டில் ஓடுதுங்க, வேகமாக ஓடுது. அதில் கருவுற்று இருக்கிறது ஒரு வைல்டு பீஸ்ட். வேகமாக அங்கேயோ பறந்த ஒரு வெளியில் அது ஓடுதுங்க. அப்படி ஓடிக்கிட்டே இருக்கிறப்போ இதை கடித்து சாப்பிடணுன்றதுக்காகவே சில சிறுத்தைகள் துரத்துது. நூற்றுக்கணக்கான வைல்டு பீஸ்ட் ஓடுறப்போ எங்கேயோ பின்னால் ஒரு சிறுத்தை வருது, அதுங்க கவனிக்கலை. அதில் கருவுற்று இருக்கிற ஒரு வைல்டு பீஸ்ட் ஓடிக்கிட்டு இருக்கிறப்பவே அதனுடைய குட்டி கீழே விழுகிறது. அது கீழே விழுந்து அப்படி தட்டக்கா பொத்தக்கான்னு எந்திரிச்சு அதுவும் ஓட ஆரம்பிக்குது. பொதுவாக மிருகங்களில் எல்லாம் அப்படித்தான். மனுஷன் மட்டும்தான் பிறந்து நம்ம தவழ்ந்து அப்புறம் நடக்கிறதுக்கே ஒரு 1.5 வயசு 2 வயசு ஆகும் ஒழுங்காக நடக்கிறதுக்கே. ஆனால் இந்த பல மிருகங்களினுடைய குட்டிகள்லாம் பிறந்து ஒரு நாள் 1.5 நாள் 2 நாள்லேயே எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிடும். கண்ணுக்குட்டி வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தா தெரியும், மாடு வளர்க்குறவங்களுக்கு தெரியாது. கண்ணுக்குட்டி போடும், அப்புறம் கொஞ்சம் எந்திரிச்சிடும். யானையும் அப்படி தான். ஒட்டகச்சிவிங்கி அந்த குட்டி எந்திரிச்சு ஓடணுன்றதுக்காகவே அம்மா ஒட்டகச்சிவிங்கி எட்டி ஒரு உதவிடும். ஏன்னா மற்ற மிருகங்கள்டேருந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு குட்டிக்கு அம்மா தர ட்ரைனிங் அது. அது எந்திரிச்சு ஓடலை அப்படின்னா எட்டி ஒரு உதவிடும். அது அப்புறம் போய் உழுந்து அப்புறம் எந்திரிச்சு ஓட ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த வைல்டு பீஸ்டினுடைய குட்டி தரையிலே விழுகிறது. விழுந்து அப்படி தத்தக்கா பொத்தக்கான்னு எந்திரிச்சு ஓட ஆரம்பிக்குது. அந்த நேரத்தில் கூட அந்த குட்டி விழுந்த கையோடு இந்த சிறுத்தை இருக்கே ஓடி வந்து அந்த சின்ன வைல்டு பீஸ்ட் அதை அப்படியே கவ்விக்கிட்டு போகுதுங்க. பார்க்குற நமக்கு பதறுது. என்னடா இது கொடுமை, என்னடா ஒரு குட்டி குழந்தை மாதிரி அது அப்போ தான் பிறக்குது. இந்த சிறுத்தை இதனுடைய பசி என்ன அக்கிரமம், இது போய் அந்த பிறந்த அந்த குழந்தைய அப்படியே கவ்விக்கிட்டு தின்ன போகுதே, அது துடிக்க துடிக்க அதை தின்ன போகுதே, எவ்வளவு கொடூரம் இந்த சிறுத்தை அப்படின்னு மனுஷங்க கோணத்தில் நம்ம பார்த்து அந்த சிறுத்தையை திட்டுறோம். நான் அப்படி தான் மனசுக்குள்ளே திட்டினேன், இது என்ன கொடுமை இது அப்படின்னு. என்னால் அதை பார்க்கவே முடியல. ஆனால் அடுத்த காட்சி என் மனசு அப்படியே உருகிருச்சு. என்ன தெரியுங்களா? இந்த சிறுத்தை அந்த குட்டியை கவிச்சே, அது சாப்பிடலை. அந்த குட்டியை அது எடுத்துக்கிட்டு ஒரு ஓரமாக ஒதுங்குது. எங்கிருந்தோ அந்த சிறுத்தையோட சில குட்டிகள், அதுங்கள்லாம் தத்தக்கா புத்தக்கான்னு அதுங்கள்லாம் ஓடி வருது. அதுங்க ஏதோ சாப்பிட்டு ரொம்ப நேரம் ஆச்சு போல இருக்கு. இந்த குட்டியை அந்த சிறுத்தை தன்னுடைய குட்டிகளுக்கு உணவாக அளிக்கிறது. அப்பா, அதுவும் அப்போ தான் குட்டி போட்டிருக்குது. 1 நாள் 2 நாள் போல் ஆயிருக்கும். ஆனால் அந்த சிறுத்தை தாய் தன்னுடைய பிள்ளைகள் பசியோடு இருக்கிறது என்பதற்காக தன் உடல் களைப்பை கூட பொருட்படுத்தாமல் இந்த வைல்டு பீஸ்ட் அதுங்கிட்ட மாட்டிச்சுன்னா இது அப்படியே சின்னாபின்னப்படுத்திடும். எப்படியோ இந்த சிறுத்தை தப்பிச்சிருச்சு.
போட்ட அந்த குட்டியை கவ்விக்கொண்டு தான் கூட சாப்பிடாமல், பிரசவம் ஆன அந்த கையோடு இருக்கிற அந்த பசியில் அது சாப்பிடாமல் தன் குட்டிகளுக்கு தருதுன்னா அந்த சிறுத்தையின் தாய்மையை வியப்பதா, அல்லது ஒரு உயிர்தான் இன்னொரு உயிருக்கு உணவு என்று வைத்திருக்கிற இயற்கையை நினைத்து வருந்துவதா அப்படின்னு தெரியல. அப்போ பாருங்க, முதல்ல நம்ம பார்க்குறப்போ அந்த சிறுத்தையை திட்டுறோம், கொடூரம் கொடூரம், என்ன கொடுமை இது அப்படின்னு. ஆனால் அந்த தாய் சிறுத்தை அதை கொண்டு போய் தன்னுடைய குட்டிகளுக்கு கொடுத்து குட்டிகள் சாப்பிடுவதை அதனுடைய கண்கள் அப்படியே பாச பரிதவிப்பு, அப்படிதான் சொல்லணும். குட்டிங்க சாப்பிட்றத பார்த்து சந்தோஷப்படாத அம்மா உண்டா? மிருகமாகவே இருந்தால் கூட என்ன, இந்த தாய்மை நிரம்பி அந்த சிறுத்தையின் உள்ளத்தை எண்ணி நெகிழ்வதான்னு தெரியல. அந்த ஷார்ட் ஃபில்ம் இப்படி தான் முடியுது. ஒரு உயிருக்கு உணவாக இன்னொரு உயிரை வைத்திருக்கிற இயற்கையை என்ன சொல்லி நோவது அப்படின்னு முடிகிறது. அப்போ நமக்கு தெரியாத சில கோணங்களும் உண்டு. அது தெரிய வருகிற பொழுது தான் நாம் புரிந்து கொள்ளுகிறோம். நாம் ஒன்றை புரிந்து கொண்ட காரணத்தினாலேயே அதுதான் உண்மை என்று நினைக்கக்கூடாது. அதற்காக ஒருவரை நொந்து விடுவதோ அல்லது கடும் சொற்களால் பேசுவதோ கூடாது. அதையும் தாண்டி அதில் காரணம் இருக்கலாம். கார் ஓட்டிக்கிட்டே போகிறோம், வேகமாக ஒருத்தர் கிராஸ் பண்ணிவிட்டு ஒரு பைக்கில் ஒருத்தர் போகிறாரு. எல்லாரும் காரில் இருக்கிறவங்களாம் திட்டுறாங்க. அந்த டிரைவர் மட்டும் சொல்கிறாரு, பாவம் அந்த தம்பிக்கு என்ன அவசரமோ, அவசரமாக வாங்க அப்பாவை அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு வீட்டிலேருந்து ஃபோன் வந்திருக்கலாம். அல்லது தங்கச்சிக்கிட்டேருந்து அண்ணா சீக்கிரம் வாண்ணா, எனக்கு இங்கே அடிபட்டு நான் ரோட்டில் இருக்கிறேன்னான்னு தங்கச்சி ஃபோன் பண்ணியிருக்கலாம். இல்லை பின்னால் கடன்காரன் துரத்திக்கிட்டு வரலாம். என்ன கஷ்டம் அந்த தம்பிக்குன்னு நமக்கு தெரியல. வேகமாக போகிறது தப்பு தான், ஆனால் போகிறதுக்கு வேகமாக போகிற அந்த த்ரில் மட்டும்தான் காரணம்னு சொல்ல முடியாது. அதையும் தாண்டி காரணமாக இருக்கலான்னு அந்த டிரைவர் சொல்கிறார். அதே மாதிரி தான் எந்த அவசரத்திற்கும் பதட்டத்திற்கும் பின்னால் நாம் புரிந்து கொண்டதையும் தாண்டி காரணங்கள் இருக்கலாம். இந்த உண்மையை புரிந்து கொண்டு விட்டால் நம்முடைய அகம் என்னும் கண் இன்னும் ஆழமாக பார்க்கும். வாழ்க்கையை ஆனந்தமாக நாம் வாழ்வதற்கு அதுவே துணை இருக்கும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.